அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, உலகெங்கும் இருக்கிற உம்முடைய உண்மையான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஊழியர்களை ஆசீர்வதியும். எல்லாவித பொல்லாப்புக்கும், தீங்குக்கும், எல்லாவித பாடுகளுக்கும், போராட்டங்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து காப்பாற்றி அருளும். ஊழியர்கள் எல்லோரோடு கூட நீ கூடவே இருந்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்து உன்னுடைய சித்தத்தை அவர்களுக்கு அறிவித்து அவர்கள் நல்லபடியாக அதை செய்யும்படியாய் நீர் கிருபை செய்திடணும். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் மிகவும் நல்லவர். உன்னுடைய ஊழியர்களை பாதுகாத்து சுவாமி. ஊழியர்கள் ஒவ்வொருவரும் உன்னுடைய 7 ஆவிகளையும் பெற்றவர்களாய் இருக்கும்படியாய் கிருபை செய்யும். ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளுமாவே, அறிவையும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் உன்னுடைய ஆவியையும் தந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்ற அவர்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, எங்களை பலப்படுத்தும். உம்முடைய ஊழியர்களாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். அந்த ஞானத்தையும் உணர்வையும் எங்களுக்கு தந்தவரும். சர்வலோகாதிபதியே, உன் சித்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் அதை புரிந்து கொண்டு சரியாக அதை நிறைவேற்றவும் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். உம்முடைய காரியங்களை நாங்கள் செய்யும் போது எங்களுக்கு தேவையான பலனையும் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் ஆண்டவரே எல்லாவித காரணிகளையும் எங்களுக்கு நல்லவிதமாய் தந்தரலும். கர்த்தாவே, எல்லா பொல்லாப்பும் நீங்கும்படியாக எங்களை காப்பாற்றும். பொல்லாதவனை நாங்கள் எதிர்த்து யுத்தம் செய்யும் பொழுது எல்லா சகல ஞானத்தையும் அறிந்தனில் எங்களோடு கூட இருந்து பொல்லாதவனின் சதி திட்டங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி அன்பும் அதன் மூலம் அவனை நாங்கள் வெற்றி பெற்று உம்முடைய திரு சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம். கர்த்தாவே, கிருபையாயிரும். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதாசர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாகும். ராஜாதிராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.